ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் கொண்டாட்ட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அத்தோட இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது தாங்க. அப்புறம் உங்களுக்கும் பொங்கல் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இந்த வீடியோவை பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாங்க. போகிக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து கையோடு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கலரும் அப்புறம் பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்காக விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சமாக விட்டு இது நல்லா கலந்து எடுத்து விட்டுட்டுங்கன்னா இதோட கலர் ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் இந்த பூச்சி புழுலாம் வைக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வைக்காதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தாங்க. இதெல்லாம் கலந்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த பூச்சி புழுலாம் வராதுங்க. நீங்களும் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இந்த வெள்ளைக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுற நாள் தாங்க. இந்த காப்பு கட்டுறதுக்கு ஒரு பழமொழியே இருக்குங்க. மழைக்காலம் முடிஞ்சிட்டு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஜனவரி மந்த்து. அந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கலுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் துடைச்சிட்டு இந்த வேப்பிலை, ஆவாரம்பூ, பூலம்பூ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரண்டை, தும்பை இதெல்லாம் சேர்த்து கட்டுவாங்களாம். அப்படி கட்டக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த குளிர்காலத்தில் வர நோய் கிருமிகள்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக காப்பு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆவாரம்பூ, பூலம்பூ, வேப்பிலை இது மட்டும் 3 வச்சு தாங்க கட்டுறோம் இப்போல்லாம். காப்பு கட்டுறதுக்கு முன்னாடியே பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுருந்தேங்க. காப்பு கட்டின கையோடு பூஜை சாமானத்தெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்ட்டு அது தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாட்டு பொங்கல் மட்டும்தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அதனால் பெரும்பொங்கல் வைக்க மாட்டோம். சரி, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, எப்போவுமே பூஜை சாமானை கழுவிடுவேன் செவ்வாய்க்கிழமைனாவே. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் மாட்டு பொங்கலுங்க. இது மாட்டு பொங்கல் வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. பானைக்கெல்லாம் நாமத்தை போட்டுட்டு அப்புறம் அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ சூரியன் கரெக்டாக உதயிற நேரம் வருதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் பானையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கே எடுத்துகிட்டு போய் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே பொங்கல் பொங்கிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் முடியலைங்க. அடிக்கிற குளிருக்கு வீட்டிலே இருக்கலான்னு தான் தோணுதுங்க. அந்தளவுக்கு பயங்கர குளிராக இருந்துச்சு ஊரில். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா விறகும் நல்லா இந்த பனியில் நனையிறதுனாலங்க ரொம்ப ஈரமாகவே இருந்துச்சுங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமே பற்றலை. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தாங்க நெருப்பு நல்லா பற்ற ஆரம்பிச்சிச்சு. வாங்கிட்டு வந்த மஞ்சள் கிழங்கு செடி இருந்துச்சுங்க. அதையும் கட்டியாச்சு. இந்த 2 செடி 50 ருபீஸுங்க. ஒரு காலத்தில் தோட்டத்தில் நாங்கள் இது விவசாயமாகவே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் தண்ணி பிரச்சனைன்றதுனால பார்த்திங்கன்னா மஞ்சள் போடுறதையே ரொம்ப வருஷமாக நிறுத்தியாச்சுங்க. நான் கல்யாணம் ஆகிட்டு வந்த புதுசெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கள் தோட்டத்தில் போடுறது மஞ்சள் கிழங்காக தாங்க இருக்கும். இப்போல்லாம் காசை கொடுத்து வாங்கிட்டு வர நிலமையாக இருந்துச்சுங்க. இப்போ தாங்க இந்த அடுப்பு ரொம்பவே பற்ற ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக நெருப்பெரியுது. விறகு தூக்கி தூக்கி விட்டால் தான் பத்துன்றதுக்காக அது தூக்கி தூக்கி விட்டுட்டே இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வயலில் தண்ணி நின்றுட்டு அப்படியே அந்த சூரியன் உதய அதில் அந்த வெளிச்சம் வரக்குள்ள அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க பார்க்க. எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா நல்லா கத்திரி செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. சரி, சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. கத்திரிக்காய் நல்ல பூ எடுத்திருக்கு. இப்போ தான் பூ எடுத்திருக்கு. அதில் ஒரு 3 காய் வச்சுருந்துச்சி. அதில் ஒன்று பிஞ்சாக இருந்துச்சுங்க. 2 நல்லா நீட்டாகவே இருந்துச்சு பறிக்கிற மாதிரி. அதனால் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதோட கலர் காம்போ நல்லா இருக்குங்க. அந்த அந்த கத்திரிப்பூ கலர் கரெக்டாக இருக்கும் பாருங்களேன். அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா செடியெல்லாம் பார்த்துட்டு காலையில் இந்த செடிங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது பண்ணைப்பூ செடிங்க. பண்ணைக்கீரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோட செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி நல்லா தளன்னு தளர்ந்து வந்துருந்துச்சுங்க. ரோஜா பூ பார்த்திங்கன்னா அங்கங்கே மொட்டு விட்டுருக்கு. அதே போல் பூ ஒரு 3 பூ தாங்க பூத்துருந்துச்சி. முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பூவாட்டு பூத்துருந்துச்சான். எல்லாத்தையும் சாமிக்கு கட் பண்ணி வச்சுட்டாங்க மாமியார்.
இந்த காலையில டைம் இந்த பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த செடிங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த பனி பார்த்தீங்கன்னா, அப்படியே நொறச்சி இருக்கிற மாரி இருக்குங்க. ஏதோ நொர போய் உட்காந்த மாரி இருக்கும். அவ்வளோ அருமையா இருக்குங்க அந்த காலையில செடிங்கள்லாம் பார்க்க. சில டைம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ராப்பா இருக்கும் அந்த பனித்துளிகள். அது கூட விளையாடுறதுக்கே சூப்பரா இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சரி நம்ம வந்து இந்த பூண்டு, வெங்காயம்லாம் உரிச்சு வச்சிரலாம் சமையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பொங்கி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில இன்னும் நாங்க அரிசி போடல. பாலும், தண்ணியும் வச்சு ஃபஸ்ட்டு பொங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அரிசி போடுவாங்க. இப்போ தான் பாருங்களேன், இந்த அடுப்பு கொஞ்சமாவது எரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்க தான் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ண போறோம். அதனால வந்து இங்க வந்து கோலம் போட்டு எல்லாம் வலிச்சு எங்க மாமியார் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ரெடியா. பொங்கலும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து இந்த பொங்கி வந்துருச்சுங்க பாலு. நல்லா தள 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 தளன்னு பொங்கி வந்துருச்சு. சரி இதுக்கு மேலே வந்து நம்ம அரிசி கொட்டிடலான்னு சொல்லிட்டு, அரிசி வந்து நல்லா கழுவி க்ளீனாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் நாங்க பார்க்கவே மாட்டோங்க. ஏன்னா, எங்க அப்பாவோடது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்லி பிஸ்னஸ் தான். இந்த மாரி விவசாய நிலம்லாம் எதுவுமே இல்லைங்க. எங்க அத்தை வீட்டாரது தான் இருக்கும். அவங்கலாம் பார்த்திங்கன்னா, காலையிலே போய் பொங்கல் வச்சுருவாங்க. நாங்கலாம் வந்து எங்க அத்தையெல்லாம் சமைச்சு எடுத்ததுக்கப்புறமா, நாங்கலாம் ரெடியாகி எங்க அத்தை கூட போயிட்டு அப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்க இந்த பொங்கல் பொங்கி வரதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் பார்க்குறது எல்லாமே. ம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து அரிசியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து, சரி அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு மாமியாரும், தாத்தாவும் சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே சமைச்சிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, மாடும் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மாடு தாங்க இருக்குது. இது நல்லா கழுவி எடுத்துட்டு, இதுக்கு வந்து புது கயிறெல்லாம் கட்டுவாங்க பொங்கல் அப்போ, அதெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறமா கையோட அதில் பார்த்திங்கன்னா, ஒரு எல்லோ கலரும், ரெட் கலரும் வந்து பெயிண்ட் இருந்துச்சுங்க. அதனால் வந்து அதை தான் அடிச்சிட்ருக்கோம். இந்த பெயிண்ட் இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா, மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருவோம். சரி இந்த வருஷம் மட்டும் பெயிண்ட் இருக்கே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சுங்க. மாடும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் என் பொண்ணு தாங்க இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தா. இந்த கோலம்லாம் வந்து எங்கள் மாமியார் போட்டாங்க. கலர் வந்து என்னோடய பொண்ணு வந்து கலர் போட்டுட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பீகாக் வந்து வரைஞ்சி அதில் வேல் வரையணும்னு சொல்லிட்டு என் பொண்ணே வந்து இந்த பீகாக் வரைஞ்சி வேல் வரைஞ்சி கலர் அடிச்சிட்டு இருந்தா. பார்க்கவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை இவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் தான், அம்மா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து காட்டினப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதுவும் மயிலும் வேலும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மயிலும் வேலும் பார்க்கக்குள்ள. ஏதோ முருகரே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்து பூ வச்சாச்சு. அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணுன்றதுக்காக எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட தாத்தா வந்து இந்த சாணியில் வந்து புள்ளையார் வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அருகம்புல்லெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் சுற்றி பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்கங்க. கீழே வந்து இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா, வேப்பிலை, ஆவாரம்பூ, பூலாம்பூ இதை போட்டு தாங்க நாங்கள் வந்து பட்டி வந்து இலை போடுவோம் பட்டிக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, எல்லா சமையலும் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வடையும் அப்பளமும் போட்டு வச்சுட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு வர வேண்டியது தாங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, நல்லா கொத்து கொத்து கொத்தாக வந்து நெல்லிக்காய் இருந்துச்சுங்க. போகக்குள்ளே பறிச்சுட்டு போகலான்னு பார்த்தோம். கடைசியாக வந்து ஆனால் மறந்துட்டு தான் போயிட்டோங்க. ஆனால் இந்த காற்றுக்கு விளக்கே நிற்கலைங்க. நாங்களும் எவ்வளோ திரிய வெளியிட இழுத்து விட்டு பற்ற வச்சும் பார்த்துட்டோம். கடைசி நிற்கவே இல்லை. அப்புறம் எங்கள் மாமியார் வந்து ஒரு கல்லை வச்சு அடை கட்டி எப்படியோ ஒன்று பற்ற வச்சு அந்த விளக்கு எரியிற மாதிரி பண்ணிட்டாங்கங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, வேஷ்டி துண்டெல்லாம் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொங்க வச்ச சாதத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, தயிர், வெல்லம், நெய்ன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோங்க. எப்போவுமே எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா, இந்த பொங்கல் சாதத்தை மட்டும் கொலனே வடிக்க மாட்டாங்கங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக வர மாதிரி தான் வடிச்சிருவாங்க. வடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு அந்த பருப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பாரும் தாளித்து விட்டுருவாங்க. பருப்பு, அதுக்கு மேலே வந்து தயிர், வெல்லம், நெய், அப்புறம் வந்து தெப்பக்குழம்பு வைப்பாங்கங்க. அந்த சாணிலே வந்து குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் தயிர் ஊற்றி அதுக்கு மேலே வாழைப்பழத்தை வைக்கிறது. இதெல்லாம் எடுக்கிற போட்டியெல்லாம் இருக்குங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள. இப்போல்லாம் வந்து யாரும் செய்கிறதே இல்லை இங்கெல்லாம். ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அத்தை விடுது பண்ணக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு போட்டியாகவே இருக்குங்க. யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம தலையை பிடிச்சி அழுத்தி விட்டுருவாங்க அதில். அதனால் நம்ம உஷாராக எடுக்கணுங்க எடுக்கக்குள்ளே. அப்புறம் பழம்லாம் வச்சுட்டு
அதுக்கு மேலே வாழைப்பழம்லாம் வச்சு தெப்ப குளத்துலேயும் வாழைப்பழம் வச்சாச்சுங்க. இதுக்கு மேலே என்னங்க சாமி கும்பிட்ற வேலை தான். இதில் ஒன்றே ஒன்று குறையா போயிடுச்சுங்க எனக்கு என்னமோ. ஏன்னா நான் வெத்தலை வந்து வாங்கிட்டு வந்தோம். வீட்டிலே பாக்கு எப்போவுமே வச்சிட்ருப்பேங்க. அந்த பாக்கை வந்து நான் கொடுத்து விட்டுருந்தேன். எங்கள் மாமியார் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து வெத்தலையில் பாக்கு மிஸ்ஸிங்க. மற்றபடி வந்து சூப்பராக எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசத்து மாரியம்மன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு அவல் கல்ல வெள்ளெல்லாம் வச்சு இந்த பக்கம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம இலை போட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்றது தாங்க. இதுக்கு காரணம் கேட்டதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட தாத்தா சொன்னாங்க, எங்கள் முப்பாட்டர் காலத்துலேருந்து இது நாங்கள் செய்கிறோம். தேசத்து மாரியம்மாவை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பட்டிக்கா படையல் போட்ட இடத்துல வந்து சாமி கும்பிடுவாங்க. இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. எங்கள் சின்னவாண்டு பார்த்திங்கன்னா காலில் சாணி பட்டுருச்சோம். அது படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை சேர் போட்டு உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு சேரை போட்டு அவளை உட்கார வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. எப்படி வளர்றாங்க பாருங்க. சாணி காலில் படக்கூடாதாங்க. போய் எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. எழுந்து வாட சாமி கும்பிடலான்னு சொல்லி கூட கேட்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தூக்குனாதான் வருவேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடவே வந்தா. சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறமா படையில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தாங்க. அந்த பொரியல் வடை பாயாசம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். எவ்வளோ வகையான வெரைட்டியாக வச்சா கூட இந்த தழுவு சாப்பாட்டுக்கு ருசி வேறு எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். தளவு சாப்பாட்லேருந்து ஒரு உருண்டையை உள்ளே இறக்குனதுக்கு அப்புறமா தாங்க சாப்பாடே சாப்பிட்ணுன்ட்டு தளவு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சமைச்சதெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சாச்சுங்க. இலை போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இதுக்கு மேலே மண் சட்டியில் சாம்பார் வச்சதுனால சாம்பார் வச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க. எப்படியும் ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் பக்கமே ஆகிட்ருக்குங்க. ஆனால் சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருந்துச்சிங்களா. அப்படியே சாம்பார் விட்டு அதுக்கு மேலே நெய்யை விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும். நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அரண்மனை 4 படம் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு கொஞ்ச நேரம் பின்னாடி போய் எல்லாம் அந்த காத்தோட்டமாக சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி செடி வந்து நல்லா கொடி ஓடி இருந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி குட்டி குட்டி தக்காளி குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இந்த செடியில் பறித்து வச்சுருந்தாங்க. நல்லா கொத்தாக தக்காளி இருந்துச்சுங்க. ஒன்று பழுத்து இருந்துச்சு. பழுத்ததெல்லாம் பறிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைப்பூ வந்து பூ வச்சிருந்துச்சுங்க. எங்கேயாவது 1-2 காய் தாங்க வச்சிருந்துச்சு. இந்த டைம் மழை அதிகமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா காயும் வந்து சரியாக வைக்கலைங்க. பூசணிக்காய் சொரக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூவை எடுத்து அப்படியே தளர்ந்து போயிடுச்சுங்க. காயே வைக்கல. இந்த டைம் எல்லாமே விலைக்கு வாங்கி சமைச்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நெல் நடுறதுக்காக ஜாடை ஓட்டி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா அலைகள் போல் அலை பாய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. சரி அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். அதனால் வந்து பொங்கல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிற காய்கறியெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பொங்கல் சாப்பாடும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடைசியாக இன்னொரு டைமு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பறித்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொங்கல் சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ரிட்டனும் வந்தாச்சு.